முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கிறேன், உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லை நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லலாம். அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட CAG ஆடிட், அதற்கு நாங்கள் இந்த டீடைல்ஸ் கொடுக்க மாட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் 8ஆம் தேதி 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய HRNC எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி பணம் வருது, எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும். அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு HRNC டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் CAG அமைப்புக்கு கொடுக்கல. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாம எதற்காக தமிழகத்தில் HRNC அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பது உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் ஸ்கூல் ஒழுகுது, அதனாலதான் ரோடு போடாம இருக்கிறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில் லைட் போட்டு கேண்டில் லைட்ல செவிலியர் பிரசவம் பார்க்கறாங்க, அதனாலதான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸ் ஒரு செவிலியர் ஆபரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தல. CAG ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும் கூட உங்க டிவியில் நீங்க ஒரு இஷ்யூவா போடுறீங்க அப்படிங்கறத என் குற்றச்சாட்டு. தமிழகத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அதல பாதாளத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தா எப்படி இருக்குமோ அதுபோல தமிழகத்தினுடைய மாநில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை வெட்ட வெளிச்சமா காட்டி இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிகல் வருது. மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்திருக்காங்க. இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேச, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி-ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருங்க, பண்ணிட்டு நீங்க பேசுங்க, உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது போல் என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது. மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க.
அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரி. 10 மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம். பிரச்சனை உருவாக்கியது திமுக. மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம். அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அது நடக்கும். சிஏஜி தொடர்பாக அலுவலகத்துக்குள்ளே போக முடியலன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்க வந்து செக்ரட்டரி சந்திச்சிருக்காங்க, எல்லாரையும் சந்திச்சுமே இது வரைக்கும் அவங்கள எடுக்க முடியல. அரசு வந்து அழுத்தம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் இதில் பின்புலமாக இருந்திருப்பாரு. ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டுங்கண்ணா. ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும். தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை வந்து முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறு நம்ம சொல்ல முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர். 2 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறார். 2 முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் 6, 2023 அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆதிகேசவ். அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது தெல்ல தெளிவாக தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க. நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ₹1 வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. பாருங்கள், நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம். இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க. நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும். 2 முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க, 2 முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம். மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல் அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு. இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமோதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய், 90 கோடி சில்லரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா? அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதை இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறான். அதானியை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் எப்பவுமே சொல்லி, ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாகுங்கிறது ஓடி போனது யார்? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்கில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்கள் போங்க பாருங்கள். நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லலாம். அதானி விவகாரத்திலேயே பாஜக சொல்வது அதானியை சந்திக்கிறது வந்து எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஒரு
நல்ல முறையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு இதில் தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அதானி விவகாரத்தில் அரசோட மருத்துவரை தாண்டி தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சபரிசரை சந்திச்சு நீங்கள் சொல்கிறதுக்கும் தவறு இருக்குன்னு பாஜக சந்தேகப்படுது. ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலிங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலிங்கன்னா, நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்க. இல்லை இருக்குது, நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பது தான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால, அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறத தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனதை சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே. ஏன்னா நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்கிற? அப்போ நான் அதானி வேறு நான் வேறுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்விங்க. 100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோடு நான் சொல்கிறேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுங்க. முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? அதையே அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா. அதுக்குள்ளே நாங்கள் போகலை. முதலமைச்சரையா வாலண்டியராக வந்து நான் சந்திக்கலைன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு, உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து DIPR ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளித்துளியிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும்ல. நாளைக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை, அவர் பொய் சொல்கிறாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க. தலைவா, எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்குறோம், கொடுக்காமையா பேசுகிறோம்? எவ்வளோ விஷயம் கொடுக்குறோம், நிறையா கொடுக்குறோம். அவர் இல்லைன்னு சொல்லட்டும், அவர் தான் நேற்று சொன்னார். சொல்லுங்கண்ணா. சார், டங்ஸ்டன் விவகாரமாக இருக்கட்டும், அதானி விவகாரமாக இருக்கட்டும், தமிழக அரசு தொடர்ந்து இந்த இரட்டை நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒன்று தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய இந்திய அரசு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால்
இந்திய அரசு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் டெவலப்மெண்டல் ஒர்க்கு நடந்துதாங்க நான் ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. டங்ஸ்டன் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம். காரணம், சமணர் படுகை இருக்குது, மெகாலித்திக் பரியல் சைட் 2000 ஆண்டுகள் பழமை எல்லாம் இருக்குது, அழகர் மலை பக்கத்தில் இருக்குது. ஓகேங்கண்ணா, இன்றைக்கி மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் அங்கே சொல்கிறோம், ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எதுவுமே வேண்டாம், உள்ளே வராதிங்க, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது. சரி, டங்ஸ்டன் வந்தாங்க, பிப்ரவரிலேயே சொல்லியிருக்கலாம் இங்கே வேண்டாம், வேறு இடத்த பாருங்கள், வேறு இடத்த மேப் பண்ணுங்கள், அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. இன்றைக்கி பிரச்சனையான பிறகு 10 மாதம் கழித்து நாங்கள் முதல்லிருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் அதிகாரிகள் பேசவே இல்லையா? வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க. அதிகாரிகள் பேசியிருக்கின்றாங்க. இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்தி குறிப்பு கொடுப்பாங்களா? மத்திய அரசினுடைய செய்தி குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசுனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா? கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. டெவலப்மெண்ட்டாக நோ டெவலப்மெண்ட்டாக, அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி? ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது, அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. மேடம், அடிப்படையில் மேடம் இங்கே பாருங்கள், 18 வயசு தமிழக அரசுக்கு நான் கேள்வி கேட்குறேன். 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 28 தொழில் ஒரு சகோதரன் சகோதரி செய்கிறாருன்னா ஏன் நீங்கள் லோன் கொடுக்கல? தமிழக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி, இல்லை 35 வயசுக்கு மேலே தான் நான் லோன் கொடுப்பேன், இதே மத்திய அரசு 18 வயசுக்கு மேலே கொடுக்குறான், ஏன் நீங்கள் கொடுக்கல? சரி, நான் வந்து இந்த குலத்தொழில் குற்றச்சாட்டு சொல்கிறேன், அப்போ 18 வயசு நீங்கள் வச்சுருக்கலாமே. அவங்களுக்கு தெரியும் கேட்ச்மெண்ட் ஏரியாவே ரொம்ப குறைவான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதில் 8,52,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் பண்ணுவாங்க. இரண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் குலத்தொழில்னு சொல்லிங்க மேடம், பேரலாக உங்களுக்கு முத்ரா கடன் இருக்குது. முத்ரா கடன் யாருக்கும் மத்திய அரசு இல்லை என்று இதுவரை சொல்லவே இல்லை. இந்தியாவில் முத்ரா கடன் திட்டத்தில் அதிக பயனாளிகள் தமிழ்நாடு இருக்காங்க. இந்த 8 லட்சம் பேர் இதில் பயன்படுத்தும். இதில் யாராச்சும் இல்லாமல் இருந்தாங்கன்னா முத்ரா கடன் திட்டம் இருக்குது, அதில் பயன்படுத்தும். எதற்காக ஒரு அரசியலுக்காக தடுக்கின்றீர்கள் என்பது எங்கள் கேள்வி. இதே ஆர்கியூமெண்ட்டை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதில் என்ன சொல்கிறீங்க? ஆதி திராவிட இளைஞராக இருந்தால், யூத்தாக இருந்தால் முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குறீங்க, வேலைவாய்ப்போடு அயன் பாக்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது குலத்தொழில் இல்லையா? இது தமிழகத்தினுடைய ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய திட்டம். தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை ஜஸ்டிஸ் சந்துரு, அதில் என்ன சொல்கிறீங்க? மீனவர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் தட்டச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம், அது குலத்தொழில் இல்லையா? ஆனால் நாங்கள் கேட்பது இதை குலத்தொழில்னா இதை ஏன் குலத்தொழில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி யாராவது வந்து இல்லைங்க ஏன் நான் கயிறு திரிக்கிறேன், நான் எனக்கு லோன் வராமல் இருக்குன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு முத்ரா திட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி எல்லோருமே அதில் கவர் ஆகும். 8 லட்சம் பேர் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. தமிழக அரசுடைய எதிர்ப்பை தாண்டி அந்த 8 லட்சம் பேர்த்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய ட்ரைனிங்கும் இது போல் இருந்து அதையும் குலத்தொழில் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோமே, அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. மேடம் 18 சரி 25 வயசில் ஒருத்தர் கயிறு தெரிக்கக்கூடிய தொழில் பண்ணுறாரு, 30 வயசில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாங்க. என்ன உயர்கல்வி பாதிக்கும் மேடம்? அவங்க தொழில் பண்ணுறாங்க, அவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு பணம் வேண்டும், அது எப்படி அவங்க தடுக்கலாம்? யாருமே சொல்லியே. சரி, அவங்க உயர்கல்வி பாதிக்கும்னா ஒன்றும் இல்லைங்க, வாங்கிருங்க, கட்டிருங்க, உயர்கல்வி போகிறப்போ உயர்கல்விக்கு போங்க. இந்த கடன் வாங்குவதால் உயர்கல்விக்கு செல்லக்கூடாதுன்னு மத்திய அரசு எங்கேயும் சொல்லலீங்களே. இவர்களாக ஏன் அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க, இவர்களாக எதுக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. சார், இப்போ சிஏஜி அறிக்கையில் கிட்டத்தட்ட 35,000 கோடி ஒதுக்கப்பட்ட நிதியை தமிழ்நாடு அரசு நல்ல கேள்விங்கண்ணா. முக்கியமான துறை அதில் குறிப்பாக பாருங்கன்னா 1000 கோடி ரூபாய் தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. குறிப்பாக திமுக அரசுடைய முதல் ஆண்டில் SC ST சப் பிளானில்
பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை 1000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க. செலவே செய்யாமல் மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் இந்த சிஏஜி அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கேட்டால் சமூக நீதி பேசுவாங்க. ஆனால் SC/ST சப்ளானில் வந்திருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு அது ஆரம்பம் தான். நம்ம அடுத்த ரிப்போர்ட் தான் முழுமையாக பார்க்கணும். ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்ததை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், கடன் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா. 2022-23க்கான கடன் பாருங்கள், 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய் 2022-23. 2018 நம்முடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் வந்து 22%. 2022-23 அது 29% போயிடுச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்டில் தமிழக அரசு இருக்குது. அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்குது. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்கூல் ஒழுகுது, அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸு ஒரு செவிலியர் ஆப்ரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தலை. சிஏஜி ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும் கூட உங்கள் டிவியில் நீங்கள் ஒரு இஷ்யூவாக போடுறீங்க அப்படிங்கிறத எங்கள் குற்றச்சாட்டு. அதனால் நாங்கள் திராவிட மாடல்னு வாய்க்கிலேயே எதுக்கு பேசுகிறீங்க? எது திராவிட மாடல் என்பது எங்களுடைய தொடர் கேள்வியாக இருக்குது.